செல்ஃபாலஜி டிவி மூலம் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கு நீங்கள் பெற்ற இந்த வெற்றியானது ஒரு யுனிவர்சல் சீக்ரெட்ஸ், பிரபஞ்ச ரகசியத்தின் மூலம் நாங்கள் உணர்ந்ததை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். நீங்கள் பெற்ற வெற்றியானது ஒரே ஒரு வரியில் நீங்கள் புரிந்தீர்களானால், நீங்கள் இதற்கு முன்னர் இந்த பூமியில் செய்த சாதனைகளால் அல்ல, அல்லது மிகப்பெரிய மேனிஃபெஸ்டோவாகவும் அல்ல, பட் இது எப்படி நடந்தது என்பதை பல ஆயிரம் கோடி செலவழித்தவர்கள் கூட இன்னும் உணர முடியாமல் துடிக்கிறார்கள். இந்த உலகம் அழியும் வரை 2 விஷயம் தெளிவாக இருக்கும். ஒன்று எண்ணங்கள், இரண்டாவது இயற்கையினுடைய ரகசியம். உங்களுடைய வெற்றி எப்படின்னு சொன்னால், இந்த ஒட்டுமொத்த மக்களும் நீங்கள் எதையும் கொடுக்காமலே அவர்களுக்குள் ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அதைத்தான் கீதையிலே மாற்றம் என்பது ஒரு நிரந்தரமானது என்பது அடிக்கடி சொல்வது, வேதாந்தத்திலும் இருக்கிறது. அந்த மாற்றம் பாருங்க, எந்த மனித அறிவுகளினாலும் பணம், பொருள், இந்த மெட்டீரியல் விளையாண்டாங்க பாருங்கள், உன்னாலையும் செய்ய முடியலை. அப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, ஒட்டுமொத்த எண்ணங்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நீங்கள் தயவு செய்து இந்த மனித அறிவுகள்லையும் ஆற்றல்களை வைத்து உங்களை நிறைய இன்ஃப்ளூவன்ஸ் பண்ணுவாங்க. அது இயற்கை தான். ஆனால் நாங்கள் என்ன சொல்ல வர்றோம்னா, உங்களுக்கு ஒரு செய்தியாக, ஒட்டுமொத்தமாக உங்களை நாங்கள் வாட்ச் பண்ணும்போது எங்களுடைய சுயவியல் கோட்பாட்டின்படி, அதாவது செல்ஃபாலஜி என்ற தியரியின்படி நீங்கள் யார் என்பதை ஓரளவுக்கு புரிந்து கொண்டோம். இது அருள் வாக்கல்ல, நாங்கள் சொல்லுவது சயின்டிஃபிக் ப்ரெடிக்ஷன்ஸ். அதனால் உங்கள்கிட்ட இருக்க ஒரு கேரக்டரை நாங்கள் வெளியிருந்து பார்க்கும்போது, அதிகமாக பேசவில்லை என்பதாலே அதிகமாக உள்வாங்குகிறீர்கள். அந்த அதிகமாக உள்வாங்குகிற மிக முக்கியமான விஷயம் அப்சர்வேஷன் என்று சொல்வதற்கு காரணம், அப்சர்வேஷன்லேயே நீங்கள் வெறும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா டைவர்ஷன் ஆகும். ஆனால் உங்களுக்கு கிடைத்த விஷயம் என்னென்னா, இது எதிலிருந்து கிடைத்திருக்கிறது என்றால், எங்களுடைய ஆய்வின்படி, நியூரோ சயின்ஸ் படி உங்களுடைய டிஎன்ஏயிலிருந்து தான் கிடைத்திருக்கிறது. அதாவது அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷனாக நீங்கள் ஒன்றொன்றையும் கலந்து உள்வாங்குறீங்க. உள்வாங்கிட்டு அதற்கு பிறகு அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பார்க்கில் தான் நீங்கள் உங்களுடைய வெளிப்பாடுகள்லாம் இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் உணர முடிகிறது. ஏனென்றால், நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலே நீங்கள் என்னங்கிட்ட இப்போ ஒரே ஒன்று மட்டும் என்னுடைய பேச்சை கேளுங்க, உங்கள் பேச்சை கேட்போம்னு சொல்கிறீங்க. இது இந்த உலகத்தில் இருக்க யாருமே சொல்லாத விஷயம். சில பேர் சொல்லிவிட்டு ஃபாலோ பண்ணால் போயிட்டாங்க. அந்த நான் சொல்லுவதை நீங்கள் கேளுங்கள், நீங்கள் சொல்லுவதை மட்டும்தான் நான் கேட்பேன் என்ற அந்த ஒரு ஸ்பார்க் இருக்குல்ல, அந்த வாசகம், இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்லாம் விட்டுறேன். இப்போ அந்த ஒரு வாசகத்தில் ஒருத்தனுக்கும் போய் சேர்ந்துச்சு. நான் கேட்ட, நான் பேசிக்கலி ஒரு வழக்கறிஞர், நான் ஒரு கவுன்சிலிங் பண்ணக்கூடியவங்க. நாங்கள் ஒரு ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமின்னு ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கோம். பல ஆயிரக்கணக்கான பேர்களை, குழந்தைகளை, மாணவர்களில், ஏன்னா மாணவர்களுக்காக நான் பல பேரிடம் பேசினேன். மிக உயர்ந்த அதிகாரிகள், ரிட்டையர்ட் ஆனவங்கள்லாம் எதுக்குங்க போட்டிங்கன்னா, இல்லை சார் ஒரு மாற்றம் வரணும் இல்லையா. சரி சார், அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்? இல்லை, இவர்னால் வரலாம். ஏனென்றால் ஏற்கனவே மாற்றத்தை கொண்டு வரும்னு சொன்ன சில முக்கியமான ஆளுங்க சினிமா துறையில் அவங்க கொஞ்சம் சூழலில் விளையிட்டாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம் ஒரு இன்ட்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட்டாக நீங்கள் பண்ணுறீங்க. இது விளக்கமாக தெரியணும்னா பெரிய பெரிய சைக்காட்டிஸ்ட்டை கேளுங்க. ஏன்னா இமோஷனல் மேனேஜ்மெண்ட்டு சில பேருக்கு இருக்கும், உணர்ச்சியினால் அதை கட்டுப்படுத்துகிற வேலை பார்ப்பாங்க.
இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். அது அந்த உணர்ச்சியிலையும் நீங்கள் அறிவோடு இயங்குவது. ஆனால் நீங்கள் பண்ணுறது இன்ட்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட். அப்படின்னா நான் உள்ளுணர்வு. அந்த உள்ளுணர்வு எப்படின்னா, இந்த கேட்குற அறிவெல்லாம் வச்சு சாயாமல் உங்களுக்குள்ளே ஒரு ஸ்பார்க்காக இருக்கும். அந்த ஸ்பார்க்கில் செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த தேவைகள் எல்லாமே, எத்தனையோ எதிர்ப்புகள் வரலாம், சாதாரண மனிதனுக்கே வருது. இன்றைக்கி உங்கள் வயதை கடந்து, வாழ்க்கையை கடந்து, உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் கடந்து நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். இது இயற்கையின் நிகழ்வு. இது உங்களுடைய நிகழ்வல்ல, உங்களுக்கு இயற்கை தேர்வு பண்ணி இருக்கிறது. அதை நீங்கள் மட்டும் ஒரு வரியில் தெரிஞ்சுக்கிருவீங்க. இந்த பூமியில் அதர்மம் தலை தோங்கும் போது தர்மம் என்று ஒன்று வரும். அதனால் இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். நீங்கள் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிக்கிட்டு இருக்கதாக நான் உணர்கிறேன். அதனால் உங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு அந்த இன்ட்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நீங்கள் தெரியலைன்னா நிறைய ரெஃபர் பண்ணுங்கள். வாய்ப்புகள் இருந்தால், சந்திக்க வாய்ப்பு இருந்தாலும் நம்ம சந்திக்கலாம். ஆனால் அது எங்களுக்கு முக்கியமல்ல. பட் அந்த இன்ட்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட்டுன்றது ஒரே வரி எடுத்துக்கங்க. எல்லாம் வரும், நல்லது வரும், கெட்டது வரும், அப்படி வரும், இப்படி வரும். பெரிய அறிவுபூர்வமாக சிந்திப்போம், விஞ்ஞானம் இதெல்லாம் கடந்து எனக்கு இது ஒன்று பட்டுச்சுன்னு சொல்கிறீங்கல்ல, அது உங்களுக்கு அனுபவமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் அதை செஞ்சால் மிகப்பெரிய வெற்றியை இந்த மக்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி, இதுக்கு நாங்கள் என்ன பேர் வச்சுருக்கோம்னா, டுடே டு சிஎம், டுடே டு சிஎம், அவ்வளோதான். இன்னைக்கு சிஎம்முக்கு, இன்று ஒரு தகவல் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு. ஒவ்வொரு தகவல்களாக நாங்கள் ஸ்மார்க்கானதை உங்களுக்கு கொடுப்போம். எங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கிறோம். நன்றி, வணக்கம்.